ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சைஸ் 1.2ல 5த் கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். 4த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சைஸ் 1.2 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 154, 198 அண்ட் 286. ஸோ அவன் என்ன கேட்குறான்னா பேசிக்கா இந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ், சாரி வேற கலர் வேண்டாம், இப்படியே போட்டுக்கலாம். 154, 198 அண்ட் 286 இதோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ரெண்டுமே கேட்குறான். ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் தீஸ் த்ரீ நம்பர்ஸ், அவ்வளோதான். ஸோ இதான் கேட்குறான். ஸோ நம்ம இதை டிவிஷன் மெத்தட் மூலமாக போட்டுடலாம். ஸோ டிவிஷன் மெத்தடில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். அதுக்கு தான் நான் டிவிஷன் மெத்தடே எடுக்கிறேன். ஸோ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மூணுத்துக்குமே இருக்கிற காமன் பிரைம் ஃபேக்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். எல்சிஎம் எப்படி பண்ணணும்னா இட் ஷுட் கண்டெயின் ஆல் த பிரைம் ஃபேக்டர்ஸ். அப்புறம் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஷுட் ஹேவ் ஆல் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் த்ரீ நம்பர்ஸ். இந்த இடத்துல போத் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக ஆல் த்ரீ நம்பர்ஸ்னு வரும். ஆல் த்ரீ நம்பர்ஸ், ஏன்னா நம்ம இந்த 5th கொஸ்டின்ல 3 நம்பர் இருக்கு. ஸோ ஷுட் ஹேவ் ஆல் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் த்ரீ நம்பர்ஸ். அந்த மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் 2 ஆல பெருக்கிறேன். 2 ஆல பெருக்கினீங்கன்னா மூணுமே 2 ஆல போகும். ஸோ அதனால மூணுமே 2 ஆல டிவிசிபிள் தான். ஸோ இங்கே 77, இங்கே வந்து 99 வரும். 198/2 வந்து 99 வரும். 154/2 77 வரும். 286/2 என்ன வரும்? 143 வரும். அவ்வளவுதான். இது மூணுமே எனக்கு தெரிஞ்சு 11 டேபிள்ஸ்ல போகும்னு நினைக்கிறேன். ஸோ 11ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 7, இங்க 9, அப்புறம் இங்க என்ன வரும்? போட்டு பார்க்குறேன். ஸோ 11 டேபிள்ஸ்ல போட்டு பார்த்தா என்ன வரும்? 111 is 11, 3 வரும், 13 வரும். அவ்வளவுதான். ஸோ 13 தான் வருது. ஸோ 7, 9, 13 இதுவும் பிரைம் நம்பர், இதுவும் பிரைம் நம்பர். இது காம்போசிட் நம்பர் தான். பட் ஸ்டில் 7க்கும் 9க்கும் 13க்கும் எந்த காமன் ஃபேக்டர்ஸுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஒன்னை தவிர. ஸோ இது மூணுத்துக்குமே காமன் ஃபேக்டர்ஸ் ஒன்னை தவிர எதுவுமே இல்லை. ஸோ நீங்க அப்படியே விட்டுறலாம். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான். இது வரைக்கும் ஹெச்சிஎஃப் பேசிக்கா இந்த ஸ்டேஜ் வரைக்கும். And 2 and 11 are common prime factors of 154, 198 and 286. So once you multiply 2 and 11, you get the HCF of 154, 198, 286. So HCF வந்து 22 தான். HCF வந்து 2 into 11 தான் வரும். 2 into 11 which is nothing but 22. அவ்வளவுதான். 22 தான் HCF இது வரைக்கும். LCM என்ன பண்ணா 2 into 11 into 7 to 9 to 13 போடணும். ஏன் அப்படின்னு நான் காமிக்கிறேன், சொல்றேன். ஸோ 2 into 11 into 7 into 9 into 13. 154 எப்படி எழுதலாம்? இது ஆக்சுவலா இது எக்ஸ்பிளைன் பண்றதை விட என்ன பண்ணலாம்னா, சரி எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். இப்ப எப்படி போட்டா 150 ஆக்சுவலா எல்லாமே வந்துடும் இதுல. ஆனா எக்ஸாக்டா எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி போடலாம்னா, இங்க இப்படி இந்த எக்ஸ்பிளேஷன்ல வந்துடும். இந்த விஷுவல் மெத்தட்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 9 into 2 into 11 gives you 198. அது வந்துருச்சா இங்க? 9 இருக்கு, சாரி 9 இருக்கு, 2 இருக்கு, 11 இருக்கு. திஸ் gives you 198. அதே மாதிரி இது வந்து விஷுவல் மெத்தட். இது சர்க்கிள் மெத்தட்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் மெத்தட் நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். ஸோ நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரைய தேவையில்லை. இது வரையிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சர்க்கிள் மெத்தட் இதான் ஹெச்சிஎஃப். அதாவது 2 11 இருக்கிற இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் த்ரீ சர்க்கிள்ஸ் தான் ஹெச்சிஎஃப். அதாவது இந்த பாயிண்ட் தான் இதுதான் ஹெச்சிஎஃப். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எல்சிஎம் வந்துடும். ஸோ 13 into 7 into 2 into 11 into 9 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ சர்க்கிள் மெத்தட் வச்சு நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன். விஷுவலைஸ்னு போட்டிருக்கேன். விஷுவலைஸ் ஆகலாம். ஸோ பேசிக்கா இப்படி தான் பிக்டோரியலா இந்த டயக்ராம் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆக்சுவலா ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் தீஸ் த்ரீ நம்பர்ஸை நீங்க இப்படி விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டயக்ராமே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த சர்க்கிள் வந்து 9 to 11 இருக்கிறப்ப பாருங்களா, இந்த சர்க்கிள் வந்து 198 ரெப்ரசென்ட் பண்ணுது. 13 to 11 இருக்கிற சர்க்கிள் வந்து 286 ரெப்ரசென்ட் பண்ணுது. 7 to 11 இருக்கிற சர்க்கிள் வந்து 154 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதான் இங்க வரைஞ்சிருக்கேன். ஸோ எல்லாமே இருக்கு பாருங்க. இங்க 7 to 11 இருக்கு, 7 to 11 இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? 13 to 11 இருக்கு. 13 to 11 இருக்கு. அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? 9 to 11 வேணும். 9 to 11 இருக்கு. 9 to 11 எல்லாமே இருக்கு பேசிக்கா. ஸோ இதுல this product contains all the prime factors of all three numbers. ஸோ இதான் எல்சிஎம். ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா எல்சிஎம் மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா போட வேண்டியதுதான். ஸோ 2 into 11 என்ன வரும்? 22 வரும். அப்புறம் 7 into 9 என்ன வரும்? 7 into 9 63 வரும். 63 into 13. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா புக்ல என்ன கொடுத்துருக்கேன்னா அதை பார்த்துட்டு இது ஃபுல்லா எழுதணும், இதை ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆனா உங்களுக்கு டைம் இருந்தா போடுங்க. நான் டேரக்டா ஆன்சரை எழுதிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆன்சர் ஆக்சுவலா 18,018 வரும். ஸோ 18,018 இதான் ஆன்சர். 18,000 plus 18. ஸோ 18,000 plus 18 எழுதலாம்.
இதான் ஆக்சுவல் ஆன்சர். அதான் இப்படி எழுதிட்டேன். 80,000 அண்ட் 18 அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ தேவையில்லாத அடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், அதாவது ஹெச்எஃப் வந்து 22. ஹெச்எஃப் இங்கே எழுதிடுறேன் அப்படியே டேரக்டா. ஹெச்எஃப் ஈக்குவல் 22, எல்சிஎம் ஈக்குவல் டு 18,000 அண்ட் 18. அவ்வளோதான். இதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நம்ம சிக்ஸ்த் கொஸ்டின் போலாமே. Sixth question என்ன கேட்குறான், what is the greatest possible volume of a vessel that can be used to measure exactly the volume of milk in cans in full capacity of 80 liters, 100 liters and 120 liters. ஓகே, இவன் என்ன கேட்டிருக்கான்னா கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் வெசல்னு கேட்டிருக்கான். ஸோ இருக்கையில எந்த பாத்திரத்தை வச்சு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணலாம். கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் அ பாத்திரம் தட் கேன் பி யூஸ் டு மெஷர் எக்ஸாக்ட்லி த வால்யூம் ஆஃப் மில்க் ஆஃப் 80 liters, 100 liters, 120. ஸோ பேசிக்கா நம்ம இதுக்கு ஹெச்எஃப் ஆஃப் தீஸ் த்ரீ நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம்னா ஹெச்சிஎஃப் தான், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 80, 100, 120 கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இருக்கிறதுலே பெரிய பாத்திரம் எந்த ஒரு கரெக்டான பாத்திரம் சைஸ் கிடைச்சிடும். நமக்கு கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் வெசல் கிடைச்சிடும். ஸோ அதை வச்சு நீங்க கரெக்டாக இதெல்லாம் அளவு எடுக்கலாம், இந்த மூணுத்தையுமே. ஸோ இதை நம்ம டிவிஷன் மெத்தட்லேயே பண்ணிடலாம். ஸோ டிவிஷன் மெத்தட்ல ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். 80, 100, 120 மூணுக்கும் காமன் என்ன இருக்கு? காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல பெருக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 40, 50, 60 மறுபடியும் 5 ஆல பெருக்கலாம் நினைக்கிறேன். 5 ஆல பெருக்கினீங்கன்னா 8, 10, 12. இப்போ மறுபடியும் 2 ஆல பெருக்குங்க. 2 ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 4, 5, 6. இப்போ மறுபடியும் அவ்வளோதான். இது வரைக்கும் ஹெச்சிஎஃப் அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆக்சுவலாக 5க்கும் 4க்கும் 6க்கும் காமனாக உண்மை இல்லை. ஏன்னா 5 வந்து பிரைம் நம்பர். சின்ஸ் 5 இஸ் அ பிரைம் நம்பர், we don't have anything common between 4, 5 and 6. 4க்கும் 6க்கும் காமனா இருக்கு, 2 இருக்கு. ஆனா 5க்கும் 4க்கும் 6க்கும் மூணுத்துக்கும் சேர்ந்து ஏதாவது காமனா இருக்கான்னு கேட்டா, அதாவது 4, 5, 6 மூணுத்துக்கும் ஏதாவது காமனா இருக்குன்னா ஒன்னை தவிர எதுவுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் ஹெச்எஃப். இதுக்கப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, சப்போஸ் மல்டிப்ளை இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க ஒரு 2 போடுங்க, இங்க ஒரு 5 போடுங்க, இங்க 3 போடுங்க, அவ்வளோ இதோட விட்டுடலாம். ஸோ இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் என்ன வரும்னா 2 into 5 into 2 into 2 into 2 into 5 into 3 வரும். ஆனா நம்ம கேட்டிருக்கிறது வெறும் ஹெச்சிஎஃப் தான். அவன் கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் வெசல் தான் கேட்டிருக்கான். ஸோ ஹெச்சிஎஃப் நீங்க கண்டுபிடிச்சா போகும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 80, 100, 120 is nothing but 2 into 5 into 2. ஸோ ஹெச்சிஎஃப் equal to 2 into 5 into 2. 5 into 2 10 வரும். இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, சப்போஸ் ஒன்ஸ் நீங்க 10 கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 வரும். ஸோ ஆன்சர் 20 லிட்டர்ஸ். ஸோ ஒரு 20 லிட்டர் கேன் வச்சுட்டு நீங்க இது மூணுத்தையுமே கரெக்டாக மெஷர் பண்ணலாம். ஸோ கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் எ வெசல் that can be used to measure exactly the volume of milk in cans of 80 liters, 100 liters and 120 liters is nothing but 20. ஸோ ஒரு பெரிய பாத்திரம், அதாவது 20 லிட்டர் பாத்திரத்தை வச்சு நீங்க எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 20 லிட்டர்ஸ் பாத்திரம் வேணும், அவ்வளோதான். 20 லிட்டர்ஸ் அவ்வளோதான். தட் பாத்திரம் should be able to carry 20 liters. ஸோ எல்லாத்தையும் ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம் அதை யூஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 6th கொஸ்டினும் முடிச்சிட்டோம், அப்புறம் 5th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இதே எக்ஸசைஸ்ல இருந்தா. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.